கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அமாவாசை நாளின் நடு இரவு ஜப வேளையிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். உங்களை காக்கிறவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து எல்லா பிசாசின் தீமைகள் தந்திரங்கள் வல்லமைகளிலும் இருந்து பாதுகாத்து உயர்த்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடே இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா இக்கட்டுகள் இடர்பாடுகள் எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த நடு இரவு ஜபம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கும்படியாய் அழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் வருகிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கும்படியாய் இந்த நடு இரவு ஜபத்தை ஏறெடுக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். பிசாசின் எல்லா வல்லமைகளில் இருந்தும் எல்லா கிரியைகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கிற 4 தெய்வீகமான வழிமுறைகளை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜனங்களை கெடுக்கவும் திருடவும் அவர்கள் குடும்பங்களை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கவும் துடிக்கிற பொல்லாத பிசாசு கூட்டமெல்லாம் நடு ஜாமங்களிலே அதை செய்கிறார்கள். ஐயா, இரவின் அந்தகார வேளைகளிலே பதிவிரிந்து ஜனங்களை கெடுக்கிறவர்கள் காத்திருக்கிறார்கள். கொள்ளையடிக்கிறவர்கள் நடு ஜாமங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். பிசாசின் கிரியைகளோடு ஜனங்களை அழிக்கும்படியாய் வகை தேடி நின்று காரியங்களை செயலாற்றுகிறவர்கள் எல்லோரும் நடு ஜாமங்களை தெரிவு செய்து கொள்ளுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் எந்த நாளிலே எப்படி செய்தாலும் சரி, இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த அமாவாசையும், ஐயா, அமாவாசையோ பௌர்ணமியோ எல்லாம் கர்த்தருடையது, மறந்து விடாதிருங்கள். இந்த நாட்களின் அதிகாரியும் அவர்தான். எல்லா சகல வேளைகளின் நேரங்களின் அதிகாரியும் அவர் ஒருவரே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத பிசாசானவன் அவனுடைய சகல தந்திரங்களினாலும் அவன் செய்யக்கூடிய கர்த்தரே யோவான் 10:10 சொன்னபடி திருடன் திருடவும், இந்த பொல்லாத சத்துருவாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று அவனுடைய வேலை என்னவென்பதை, இந்த வஞ்சிக்கிறவன், நாசமாக்கிறவன், அழிக்கிறவன், திருடுகிறவன் பிள்ளைகளுடைய சந்தோஷம் சமாதானமான வாழ்வை, ஐயா, குடும்ப வாழ்க்கையை திருடுகிறவன், நம்முடைய சந்தோஷத்தை எந்த வகையிலேனும் திருடவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிற இந்த பொல்லாத சத்துரு எப்படிப்பட்டவன் என்பதை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இவருடைய எல்லா தந்திரங்களிலும் இருந்து நாம் ஜெயம் கொள்ளுவதற்கு நல்ல ஞானம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஐயா, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நிற்கிற, போராட்டத்திலே நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே உங்களுக்கு வருகிற எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், அல்லது திடீர் என்று வருகிற குழப்பங்கள், பிரிவினைகள், அல்லது நஷ்டங்கள், கடன்கள், கஷ்டங்கள், குடும்ப உபத்திரவங்கள், வியாதிகள் போன்று பல்வேறு வகையான உபத்திரவங்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஒரு 4 வழிமுறைகளை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நல்லதொரு விடுதலையை, ஐயா, தேவ பிரசன்னத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். நீங்களோ விடுபடுவீர்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான பிசாசின் கிரியைகளோ, மந்திர சூனியங்களோ, மாந்திரீகங்களோ, செய்வினைகளோ, அல்லது இந்த நாட்களிலே செய்யப்படுகிற எந்த ஏவல் காரியங்களோ, ஏவல் பிசாசுகளோ உங்கள் எல்லையை நோக்கி வரவே முடியாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சத்தியம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். ஆமென். இந்த அற்புதமான வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அல்லது யாரையோ தேடி எவரையோ தேடி நீங்கள் அலைய வேண்டிய எந்த அவசியமும் வராது. நன்றாய் கவனியுங்கள். இந்த நாட்களிலே நம்பர் 1 அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை துதிக்க
கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் என்ன நடந்தாலும் அவர் நல்லவர் என்பதை அறிக்கையிடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நடு ராத்திரிகளிலே நடு ஜாமங்களிலே எழுந்து கர்த்தரை துதியுங்கள். ஆமென். துதிக்க முடியாத நேரங்களிலே நீங்கள் துதியுங்கள். ஓ, ஆபத்து வருகிறது போல் இருக்கிறது ஐயா, பொல்லாங்கு வருகிறது போல் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய், எங்கள் தொழில்களுக்கு விரோதமாய் யார் யாரோ ஏதேதோ செய்கிறது போல் தெரிகிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசபாத்தும் அவனோடு இருந்த யோசபாத் ராஜாவும் அவனோடு இருந்த அந்த தேவ ஜனங்களும் மகாபிரிய எதிரி கூட்டத்தை கண்ட பொழுது, நல்லா கவனிங்க, மகாபிரிய கடற்கரையின் மணலத்திரையான திரளான எதிரி கூட்டங்களை கண்ட பொழுது, அந்த மகா கொடிதான சூழ்நிலையிலும் அந்த மகா ஆபத்தான சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரோடு அந்த அற்புதமான ராஜாவோடு பாடிய பாடகர்கள் நின்று முறைமுறையாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் என்றென்றும் மாறாதவர் என்று அவரை துதித்த பொழுது என்ன நடந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, எதிரிகள் எல்லோரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நடு ஜாமங்களிலே எழும்புங்கள். ஹல்லேலூயா. இரவின் பயங்கரமான பொழுதுகளிலே, ஓ பாதி ராத்திரிகளிலே எழும்பும் பொழுது கர்த்தரை துதியுங்கள். கவலைப்படுவதை, துயரப்படுவதை, துக்கிப்பதை நிறுத்திவிட்டு, ஐயா, பயப்படுவதை நிறுத்திவிட்டு கர்த்தரை துதியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 119:61-2 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும், ஐயா, நான் உம்முடைய வேதத்தை மறவேன், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே, நீர் சொன்ன நல்ல காரியங்களை எல்லாம், நீதியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே நடு ராத்திரியிலே எழுந்திருப்பேன் என்று அற்புதமான சங்கீதக்காரன் சொல்வதை நாம் இங்கே காண முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, துதியினால் கோட்டைகள் உடையும். நீங்கள் எழும்பி துதிக்கும் பொழுது, ஆமென், துதிக்க முடியாத வேளைகளிலே, ஐயா, துதிக்க முடியாத, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாத வேளைகளிலே நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது உங்கள் துதியினால் கோட்டைகள் உடையும் என்பதிலே நல்ல சான்றுகள் இருக்கிறது. எரிகோ கோட்டையை துதியினால் வீழப்படினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, துதி எடுத்து துதி செய்ததினாலே எதிரிகளின் பாளையங்களிலே ஜெயம் எடுத்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, துதித்தலோடு கூடிய எக்காலங்களை கையிலே பிடித்து ஊதிய பொழுது கிதியோன் எதிரி கூட்டங்களை எல்லாம் கர்த்தர் சிதறடித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே, அப்பையா நல்லா கவனிங்க, நடு ராத்திரியிலே அவர்கள் எழும்பி தேவனை துதித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, மறுநாள் எழுந்தால் சிறை சேதம், சிறை தண்டனை, அல்லது தூக்கிலே தொங்க விடுவார்கள், அல்லது கல்லெறிந்து கொள்ளுவார்கள் என்று தெரிந்த அன்றைய இரவிலே, ஐயா, அந்த நடு ஜாமத்திலே அந்த தேவ பிள்ளைகள் எழுந்தார்கள். எழுந்து கர்த்தரை துதித்தார்கள். அந்த நடு ஜாமத்திலே அவர்கள் துதித்த துதிப்பு துயரமாய் என்ன நடந்தது? அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. ஓ, அஸ்திபாரங்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கின. அன்பு தேவ பிள்ளைகளே, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லா கட்டுகளும் அப்படியே நொறுங்கி உடைந்து விழுந்தது. எத்தனை மகிமை! நீங்களும் இன்று எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பத்தில், எத்தனை குடும்ப போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்திலே வருகிற பல்வேறு உபத்திரவங்கள், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, துதியுங்கள். ஹல்லேலூயா. ஐயா, இன்று இந்த ஒரு கனத்த நாள் வருகிறது. என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அவர் நல்லவர். எனக்கு பாட தெரியாது, எனக்கு துதிக்க தெரியாது, ஐயா, எனக்கு ஆராதிக்க
தெரியாது என்று சொல்லாதிருங்கள். வாயை திறந்து நல்ல தேவ வசனங்களை வாசியுங்கள். கர்த்தரை உங்களுக்கு கூடுமான வரைக்கும், உங்களுக்கு முடிந்த வரையிலே நீங்கள் அவரை உயர்த்துங்கள், நன்றி சொல்லுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா விதமான இந்த நாட்களிலே அந்தகார லோகாதிபதிகளாய் பொல்லாத ஆவிகளாய் உங்களை நோக்கி கடந்து வருகிற, உங்கள் பிள்ளைகளை நோக்கி குடும்பத்தை நோக்கி கடந்து வருகிற பிசாசின் இருளெல்லாம் நிச்சயமாய் மாறி போகும். எல்லா அஸ்திபாரங்களும் பிள்ளைகளை வாழ விடாதபடி, குடும்பங்களை வாழ விடாதபடி, குடும்பங்களிலே நிம்மதியாய் சமாதானமாய் இருக்க விடாதபடி உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார கோட்டைகள் போன்று யார் யார் குடும்பத்திற்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, கோட்டைகளை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா கோட்டைகளும் நொறுங்கி தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, நீ நிச்சயமாய் சொல்ல வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்கள். சங்கீதம் 91:5-6 சத்தமாய், உறக்க சத்தமாய், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்பட மாட்டேன். பயப்படாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. நீங்க தைரியமாய் சொல்லுங்கள், பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு பயப்படுகிற ஆள் நான் அல்ல. தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை 1000 பேர் உங்களுக்காக ஜெபித்தாலும் இந்த அற்புதமான வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை, அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடாத பட்சத்திலே உங்களுக்கு விடுதலை வரும் என்பதை நான் சொல்ல மாட்டேன். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது, ஐயா, இது தேவ வார்த்தை. இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும். வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது விடுதலை, ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாயினால் நீங்க அறிக்கை செய்யும் பொழுது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்பட மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, பலத்த சௌரியவான்களாகிய கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்கள் உங்களையும், உங்கள் வீட்டையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளுவார்கள். எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டல்லவா செயல்படுவார்கள். நானோ ஒன்றுக்கும் உதவாதவள், நானோ எதற்கும் பிரயோஜனமானவள் அல்ல, நானோ இன்னும் பரிசுத்தத்திலும் இன்னும் என் வாழ்க்கையிலே தடுமாறிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தேவ பிள்ளையே, மறந்து விடாதே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்தினதினால் அல்லவோ நீ இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜபத்திலே உன்னை இணைத்ததால் அல்லவோ நீ இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ கேட்கிற இந்த எல்லா தேவ வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை தான். நன்றாய் கவனியுங்கள். அதை நான் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, அதை விசுவாசத்தோடு நீதியோடு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாயில் இருந்தும் புறப்படும் பொழுது அது தேவ வார்த்தையாகவே புறப்படும். மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு, அல்லேலூயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு கிரியை செய்கிற, வேலை செய்கிற, பாதுகாப்பு கொடுக்கிற, அல்லது நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை பாதுகாக்கிற பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிரியை செய்வார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆமென். லூக்கா 10:19 சொன்ன நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, அது ஒருவேளை அமாவாசை காலங்களாய் இருக்கலாம், அல்லது வேறு எந்த நாளாய் இருக்கலாம். எந்த இருளின் ராஜ்யங்களின் ஆதிக்கத்திலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் அகப்பட்டிருக்கும் பொழுதும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சர்ப்பங்களை போல் உடனிருந்தே ஒளிந்திருந்து கெடுக்கிறவர்கள் ஐயா இருக்கிறதா
இருக்கிறதா இல்லையா, காலை எப்படி கொட்டியது, காணவே முடியவில்லையே, கொட்டிவிட்டதே, அழித்து விட்டதே, நாசமாக்க துடிக்கிறதே என்று சர்ப்பங்களையும் தேள்களையும் போல நம்மை சுற்றிலும் இருக்கிற கூட்டங்கள் இருக்கிறது, அல்லது பிசாசின் சேனைகள் இருக்கிறது. அந்த பிசாசின் சேனைகளால் இயக்கப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்களுக்கு அருமையானவர்களையும் கெடுக்க நினைக்கிற சகல வல்லமைகளையும், சகல சத்துருவின் வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. தைரியமாய் அறிக்கையிடுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிடும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பிசாசின் கிரியைகள் அங்கே அழியும். ஆமென். மாத்திரமல்ல, அவைகள் இருக்கிற இடம் தெரியாமல் சிதறி ஓடி போகும். ஆமென். 1000 ஏவல் பிசாசுகளை உங்களுக்கு விரோதமாய் அனுப்பினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதற்கு வந்து சேர முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் கண்களெல்லாம் அந்தகாரப்படுவது கடவது என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போக கடவது என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஆமென். மூன்றாவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தர் இந்த பிசாசை குறித்து சொல்லுகிறார், இவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், திருடன் என்று சொல்லுகிறாரே. தங்களை யாரென்றும், தங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது எப்படி எதிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை அறியாதிருக்கிற பிள்ளைகளை தான் அவன் வஞ்சிக்கவும், ஏமாற்றவும், திருடவும், நம்ப வைத்து திருடவும் முடியும். பாருங்க, இந்த மூன்றாவது, நீங்கள் யார் என்றும், ஆமென், உங்கள் அதிகாரம் என்ன என்றும் நீங்கள் தெரிந்து கொண்டு நிற்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த உலகத்திலே எந்த விதமான மரணகரமான சக்திகளும் அல்லது எந்த விதமான பிசாசின் கிரியைகளும், எந்த அமாவாசை நாட்களிலே அல்லது கனத்த நாள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே, அந்த நாட்களிலோ அல்லது அந்த நேரங்களிலோ அல்லது அந்த கொடுமையான ஸ்தானங்களிலோ அவர்களுடைய பலிபீடங்களிலோ இருந்து ஏவப்படுகிற எதுவும் உங்கள் அருகாமையில் வர முடியாது. நீங்கள் யார் என்பதையும், உங்கள் அதிகாரம் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 1:7 பவுலடியார் எப்படியாய் சொல்லுகிறார், நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஐயா, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நமக்கு பலமுள்ள வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். க்ளோரி. எல்லா விதமான அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கவும், ஆமென், கட்டளையிடவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி, அந்த புத்திர ஸ்வீகார ஆவி, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். அவருடைய மாளிகையிலே நின்று, அவருடைய ஊழியங்களிலே நின்று, அவருடைய ஸ்தானங்களிலே நின்று நீங்கள் பிசாசின் கிரியைகளுக்கும் விரோதமாய் கட்டளையிட முடியும். ஆமென். நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மந்திர சூனிய ஆவிகளும் நிர்மூலமாக கடவது. எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்கள் சிதறுண்டு போவதாக, தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவதாக. எங்கள் எல்லைகளிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் பிள்ளைகளுடைய ஸ்தானங்களிலே வராதபடி அவைகள் அவமாய் அக்னி அவர்களை பற்றி பிடிப்பதாக. நீங்கள் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நின்று சொல்லுகிற, ஐயா, உங்களுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பரலோகமும் பரலோக தூதர்களும் செவி சாய்க்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு கிரியை செய்ய, வழக்காட, யுத்தம் செய்ய, போராட
இறங்கி விடுவார்கள். நீங்கள் காண்கிறீர்களோ இல்லையோ, உங்களால் உணர முடிகிறதோ இல்லையோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, காரியங்கள் தொடங்கிவிடும் உங்களுக்கு ஆதரவாய். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் அப்பொழுதுதான் உருவாக்கப்படுகிற ஆயுதம் மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஐயா, நீங்கள் தேவ பிள்ளைகளாய் நின்று கட்டளையிடும் பொழுது, அந்த அதிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அவர்கள் எந்த சர்ப்பங்களாய் தேள்களாய் நின்று பிள்ளைகளை உங்களை கெடுக்க நினைத்தாலும் சரி, அல்லது எந்த வல்லமையோடு வந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற இந்த மேலான அதிகாரத்தின்படி நீங்கள் கட்டளை இடும் பொழுது, எதிர்த்து நிற்கும் பொழுது, ஒன்றும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை சேதப்படுத்துவதற்கு சாத்தியமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அந்த யாத்ராகமம் 12:29 இருந்து நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், நடு ராத்திரியிலே சங்கார தூதன் எகிப்து தேசம் எங்கும் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே தலைப்பிள்ளை சங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, நாடு முழுவதும் கூக்குரல், கண்ணீர், கதறல் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளோ நடு ஜாமங்களிலே எழுந்து விடுதலை பெற்றவர்களாய், நடு ஜாமங்களிலே விடுதலை பெற்ற பெண்மானாய், விடுதலை பெற்ற கூட்டமாய் எழுந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆமென். விடுதலை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. நடு ஜாமங்களிலே ஒரு மகா பெரிய விடுதலை அங்கே உண்டாகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள். அவர்களை நடத்தின ஆவியானவர் அவர்களோடே கூட இருந்தார் என்று வாசிக்கிறோமே. எத்தனை பெரிய பாக்கியம், சிலாக்கியம், அருமையான தேவ பிள்ளைகளே. நியாயாதிபதிகள் 16 நடு ஜாமத்திலே அப்படியே சிம்சோன் எழுந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, கோட்டை கதவுகளை பிடுங்கிக் கொண்டு அந்த மகா பெரிய இருப்பு தாழ்பாள்களோடு இருந்த அந்த பொல்லாத கதவுகளை பிடுங்கி எறிந்து விட்டு அந்த இளைஞன் புறப்பட்டதை நாம் வாசித்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், இந்த அமாவாசையில மாத்திரமல்லையா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளாய் நின்று சங்கீதம் 121 சொல்லுங்கள். ஐயா, எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நடு ஜாமங்களிலே எங்களுக்காக ஜெபித்தவர், நடு ஜாமங்களிலே இரவு முழுவதும் எங்களுக்காக ஜெபித்த எங்கள் இயேசு எங்களோடே இருக்கிறார். ஆமென். எல்லா சத்துருவின் கோட்டைகளும் தகர்க்கப்படும்படியாய், எல்லா மரண இருளின் அந்தகாரங்கள் மாறும்படியாய், மரண இருளின் திசைகளில் இருப்பவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். இருளில் இருக்கிற நாங்களும் எங்கள் ஜனங்களும் பெரிய வெளிச்சத்தை காண்கிறோம், கண்டிருக்கிறோம். ஆமென். இந்த அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல காரியம் வெற்றிகரமாய் முடியும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, 4வதாக பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள். க்ளோரி. உங்களை ஜெபிக்க விடாதபடி, உங்களை வாழ விடாதபடி, உங்களை நம்ப விடாதபடி, உங்களை விசுவாசிக்க விடாதபடி, உங்களை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விடாதபடி, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன, தைரியம் என்ன என்பதை நீங்கள் ஒரு நாளும் அறிந்து கொள்ளாதபடி, உங்களை ஒரு மாயையிலே கட்டி வைத்திருக்கிற பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, எப்பொழுதும் யாரையாவது கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும், அல்லது எதற்கெடுத்தாலும் யாரையாவது நம்பித்தான் வாழ வேண்டும், அல்லது யார் எனக்கு சகாயம் பண்ணுவார்கள், யார் எனக்காக ஜெபிப்பார்கள், யார் எனக்காக பிசாசுகளை குறித்து பேசுவார்கள் என்று பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் அரட்டிக் கொள்ளாமல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய தந்திரங்களை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட். வேதத்திலே அநேக காரியங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், அந்த அநேகரில் சிலர் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எல்லார் வாயிலிருந்து புறப்படுகிறதை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன ஊழியங்களை செய்கிறார்கள், அவர்களுடைய கனி என்ன என்பதை அறிந்து கொண்டு அவருடைய அறிவுரைகளை கேளுங்கள். பிசாசின் வஞ்சகங்களிலும் தந்திரங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் அகப்பட்டுக் கொள்ளாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளை
பிள்ளைகளே, உங்கள் காரியங்களில் எல்லாம் ஜெயம் எடுக்கிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆமென். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து தலையிலே வலது கையை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நான் காணுகிற, என்னை நோக்கி வருகிற, என்னை படுத்த வருகிற எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லா பேரை பார்க்கிலும், எல்லா பிசாசு கூட்டங்களையும் சாத்தானின் சகல வல்லமைகளை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஏனெனில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐயா, என்றைக்கும் யாரையோ நம்பி, எவரையோ நம்பி இருக்கிற சின்ன குழந்தைகளாய், பால உண்ணத்தக்க சின்ன குழந்தைகளாய் இராதபடி பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அதுதான் வருகிறது. இந்த வழிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவதாக மறுபடியுமாய் சொல்லுகிறேன், அன்பு சகோதர சகோதரிகளே, நடு ஜாமங்களிலே மாத்திரமல்ல, நடு ஜாமங்களிலும் பாதிராத்திரிகளிலும் அல்லது அது போன்ற பயப்படுகிற எந்த நேரங்களிலும் கர்த்தரை துதிக்க மறந்து விடாதிருங்கள். கர்த்தரை துதியுங்கள். ஆமென். நடந்த எல்லாவற்றிற்காகவும், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும், அவைகள் எப்படி நடந்தாலும் அவைகளுக்காய் கர்த்தரை துதிக்க மறந்து விடாதிருங்கள். அதோடு அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் திட நம்பிக்கையோடு தைரியமாய் அறிக்கையிடுங்கள். காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் நடந்தால் கூட பயப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் அறிக்கையிடுங்கள். அவைகள் உங்களுக்கு மகா பெரிய வெற்றியை கொண்டு சேர்க்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நீங்கள் யார் என்றும் உங்கள் அதிகாரம் என்னவென்பதையும் மூன்றாவதாக தெரிந்து கொண்டு தைரியமாய் நிற்கிறீர்கள். ஆமென். அப்படியாய் நிற்கிறது மாத்திரமல்ல, சும்மா வெறுமனே சிலையை போன்று எங்கோ நிற்கிற ஒன்றும் தெரியாத குருடனும் செவிடனுமாய் ஊமையுமாய் நிற்கிற ஒரு மனிதனை போன்று நின்று கொண்டிராமல், ஹல்லேலூயா, ஆங்காங்கே நிற்கிற விக்கிரக சிலைகளை போன்று அசையாமல், ஆடாமல், கேட்கவும் முடியாமல் நிற்கிறது போல் நின்று கொண்டிராமல், நீங்கள் அறிந்து கொண்ட அதிகாரங்களை, நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டதின் மகத்துவத்தை, ஆமென், அந்த மகத்துவத்தை அணிந்து கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த நாளிலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய், உங்களுக்கும் உங்கள் கையின் பிரயாசங்களுக்கும் விரோதமாய், ஐயா, உங்களை அழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் வருகிற எல்லா தீய சக்திகளுக்கும் விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். குடும்பத்திலே மகா பெரிய சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்துவார். எந்த மாற்றமும் இல்லை. இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த அமாவாசையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பேரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை தைரியமாய் நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் சொல்லுங்கள். வெறுமனை கேட்கிறவராய் இல்லாமல் அதை கேட்டு விசுவாசித்து அதை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. இந்த வேதத்தை சொல்லுகிற பொழுதிலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுவீர்களே ஆனால், நான் பேசுகிறது போல நீங்களும் உங்களுக்கு ஏற்றது போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல இந்த ஜெபத்தை, இந்த வேத தியானத்தை நீங்களும் வாயினாலே இருதயத்திலே விசுவாசித்து அறிக்கையிட்டீர்களே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ வசனங்களாய் புறப்படுகிற தேவ வார்த்தைகள் எல்லாம் எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கவும், சுட்டெரிக்கவும், நாசமாக்கவும், நிர்மூலமாக்கவும் செய்யும். அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது.
கூடாது. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள், சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், சிரமங்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடையும்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் இரக்கங்களின் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த அமாவாசை என்கிற இந்த ஒரு மாதிரியாய்ப்பட்ட நாட்களிலே அநேகம் ஆயிரம் தீமைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால், ஆமே, நடு ஜாமங்களிலும், ஆமே, நடு இரவுகளிலும், இது போன்ற இருட்டான அந்தகாரத்தின் நேரங்களிலும் பொல்லாத பிசாசு கூட்டமெல்லாம் சத்துருவின் சகல வல்லமையை பெற்றவர்கள் எல்லோருமாய் கூடி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா அவர்களுடைய செயல்களும், எல்லா மந்திர சூனியங்களும் இன்று இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழியும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே, இந்த நாட்களிலே இவர்களுக்கு விரோதமாய் வந்து குடும்பங்களை, பிள்ளைகளை, இவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், ஓ பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே, இந்த நடு ஜாமத்திலே ஐயா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையிலே, ஓ எங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தெய்வமே இறங்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் இதுவரை செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை காத்தீரே ஐயா, உமை இந்த நடு ஜாமங்களிலே எழுந்து, பாதி ராத்திரிகளிலே எழுந்து ஐயா, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்மை தியானிக்கவும், உம்மை துதிக்கவும், ஆராதிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் இனியும் இவர்கள் பிள்ளைகளை கெடுக்காதபடி, ஆமென், பிசாசினால் ஏவப்பட்டவர்கள், ஏவப்படுகிறவர்கள் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் தொழிலை, ஊழியங்களை கெடுக்க எழும்பாதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே துன்மார்க்கரின் கூட்டங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளை கொள்ளையடிக்காதபடி என் தெய்வமே, நாங்கள் பாதி ராத்திரியிலே, நடு ராத்திரியிலே எழுந்து என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு ஐயா, அவர்கள் மடிந்து போகும்படியாய், துரத்தப்படும்படியாய், எல்லா எரிகோ கோட்டைகளும் வீழ்ந்து போகும்படியாய் என் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமான எல்லா அந்தகாரத்தின் இருளும் மாறி போகும்படியாய், சிறையிருப்பின் கதவுகள் அஸ்திபாரத்தோடு குலுங்கும்படியாய், ஆமென். எந்த வீடுகளிலே எங்கள் பிள்ளைகள் தங்கி தாவரித்து கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறார்களோ என் தெய்வமே, எங்கே எங்கே எந்த வீடுகளிலே, எந்த நாட்டிலே, எந்த தேசங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் சிறைப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்களோ ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, எங்கே இவர்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டவர்களை போல ஐயா, கட்டப்பட்டவர்களை போல இருக்கிறார்களோ, இவர்கள் ஊழியங்கள் அல்லது இவர்கள் கையின் பிரயாசங்கள், தொழிலிலே எங்கே எங்கே கட்டுகளும் கண்ணிகளும் இருக்கிறதோ எல்லா கட்டுகளையும் கண்ணிகளையும் உடைக்கும்படியாய் இன்று தேவ பலத்தோடு கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் நின்று கட்டளையிடுகிறோம். அஸ்திபாரங்கள் குலுங்குவதாக, பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. ஐயா, கட்டுகள் அவிழ்வதாக, பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எரிகோ கோட்டைகள் விழுந்து தரைமட்டமாகட்டும். சிறையிருக்கிற பிள்ளைகள், சிறையிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எழுந்து என் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கடந்து வரும்படியாய், ஆமென். சிறையில் இருந்து விடுபட்ட உல்லாச பறவைகளாய், கூண்டுகளிலே இருந்து விடுபட்ட உல்லாச பறவைகளாய் இவர்கள் பறக்கும்படியாய் இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அங்கே ஒரு புதிய பூமி அதிர்ச்சி உண்டானது போல, ஓ என் பிள்ளைகள் வாழுகிற, என் சகோதரிகள் வாழுகிற, ஐயா மக்கள் வாழுகிற, தேவ பிள்ளைகள் வாழுகிற இடங்களிலே பூமி அதிர்ச்சி உண்டாவது போல ஒரு பூமி அதிர்ச்சி பிசாசின் கூட்டங்களுக்கு மத்தியிலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினாலே கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆமென். எல்லைகள் விஸ்தாரம் ஆவதாக, கட்டுகள் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், ஐயா, பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், என் தெய்வமே, மத்தியானத்தில் இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை பாழாக்கும் எந்த பயங்கரங்களும், அம்புகளும், கொள்ளை நோய்களும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களும் இவர்களை நெருங்காதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இன்றே இப்பொழுதே இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தெய்வமே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கவும் மிதிக்கவும் அழிக்கவும் தக்கதாக என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை, ஆமென், ஐயா, எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்களையும் விரோதமாய் எழும்புகிற சர்ப்பங்களை போல், தேள்களை போல், ஆமென், கொடுமையாய் நடத்துகிற அல்லது சீண்டி கொண்டிருக்கிற அல்லது வஞ்சித்துக் கொண்டிருக்கிற எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சிங்கத்தின் மேலும் பால சிங்கங்களின் மேலும் நாங்கள் நடந்து சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்று இந்த ஜெப வேளையிலே யார் யார் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் சரீரத்திலும் ஆவி ஆத்மாவிலும் நோய் நொடி உபத்திரவங்கள், சொல்ல தெரியாத வியாதிகள், தீரவே தீராத எந்த மருந்து மாத்திரைகளினாலும் தீரவே தீராத வியாதிகளும் வருத்தங்களும் துன்பங்களும் இன்று இப்பொழுதே மாறி போகும்படியாய், இன்று இப்பொழுதே அவைகள் அழிந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். என்றும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, என் தெய்வமே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்திற்காய், தெய்வீக பாதுகாப்புக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதால் அல்லவோ, என் தெய்வமே, உம்முடைய யுத்த வீரர்களாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதால் அல்லவோ, எங்களுக்கு ஐயா பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் வல்லமையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிற மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அநேக சகோதர சகோதரிகளை இந்த நாட்களிலே பயமுறுத்துகிற, பாடாய்படுத்துகிற, உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் பிடித்து கட்டி வைத்திருக்கிற, சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளும் சங்கரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தெய்வமே, நீர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரும் எங்கேயும் எப்பொழுதும் ஹல்லேலூயா எந்த சிக்கலிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். தேவ தயவு இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இந்த அமாவாசை நாட்களிலே வருகிற அதிகப்படியான உபத்திரவங்கள் மற்றும் சாதாரண நாட்களிலே எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணிகளும் கட்டுகளும் சிறையிருப்பின் அனுபவங்களும் இருக்கிறதே. இந்த ஜபத்தை சிரத்தையோடு ஜபியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், நீங்களும் உங்கள் கணவன், குடும்பத்தில் யார் எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் தனி அறையை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். நீங்கள் எங்கோ இருந்து ஜெபிப்பீர்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி, குடும்பத்தார் எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏவுகணையை போல வல்லமையாய், பயங்கரமாய், அதிபயங்கரமாய் புறப்படுகிற ஏவுகணைகளை போல புறப்படுகிற நீங்கள் தனியறையிலே ஜபிக்கிற வல்லமையான ஜபங்கள் சரியான இலக்குகளை போய் சேரும். உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லா சதி சூரியங்களிலும் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபங்களை தவறாமல் கேளுங்கள். இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜபங்களை இருக்கிற அந்த ஜபங்களையும் நீங்கள் பகல் நேரங்களில் உபத்திரவப்படுகிறவர்கள்
கேளுங்கள், அநேகமாய் அதிகமாய் கேளுங்கள். எப்பொழுதும் தேவ சிந்தையில் இருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென்.